முன்னாள் கிரிக்கெட் வீரர் வி கிரி தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு வி கிரி. ஏற்கனவே T20 போட்டியிலிருந்து அவர் ஓய்வை அறிவித்திருக்கிறார். தற்போது சர்வதேச டெஸ்ட் போட்டியிலிருந்தும் தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்லைன்றதுனால இவர் விலகினாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை என்ன காரணம் இருக்கும் திரு வி கிரி? நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அவர் கொஞ்சம் ஃபார்ம் 2020க்கு அப்புறம் கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. ஏன்னா கடைசி 5 வருஷத்துல ஒரு 4 செஞ்சுரி தான் வச்சிருக்காரு. மற்ற அவர் கூட இருக்கிற ஜோ ரூட் அந்த மாதிரி 4-5 கிரிக்கெட்டர், ஸ்டீவன் பிளமிங், வில்லியம்சன் அவங்கெல்லாம் நிறைய 17-16 செஞ்சுரி வச்சிருக்காங்க அந்த 5 வருஷத்துல. அது அவருக்கு கொஞ்சம் லோ ஃபார்ம் தான். செகண்ட் அவர் இல்லாத சரியான தருணம்னு பார்த்துருக்காரு. ஏன்னா இங்கிலாந்துல போய் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டு பேர் கட்டு போட்டுருக்கு. இதெல்லாம் இப்பே பண்றது நல்லதுன்னு அவர் டிசைட் பண்ணிருக்காரு. ஆனா என்னோட வருத்தம் என்னன்னாக்க, உலகத்திலேயே ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர் இவர் தான். இன்னொரு 3 வருஷத்துக்கு கவலைப்படாம விளையாடக்கூடிய ஃபிட்னஸ் இருக்கு. அந்த சமயத்துல அவர் ரிட்டையர் ஆகுறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா பாதி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனா ஏன்னா ஒரு ஃபிட்னஸ் கிடையாது, அதனால அவர் ரிட்டையர் ஆகுறது வெல்கம்னு சொல்லலாம். பட் விராட் கோலி கேஸ்ல இட்ஸ் டிஃப்ரெண்ட். அது கொஞ்சம் அந்த மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இங்கிலாந்து டீம்ல போய் விளையாடலாம்னு தோணுது எனக்கு. பட் இவர் அது முடியலன்னு, ஏன்னா நிறைய ஆஸ்திரேலியா BGT டிராஃபி ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதனால அவர் வேணான்னு இப்பே ரிட்டையர் ஆகலான்ட்டு டிசைட் பண்ணிருக்காரு. அவரை வெல்கம் பண்றோம். அவர் பண்றது 10,000 ரன் எடுத்து கொஞ்சம் ரன் கம்மியா இருக்கு, அது மட்டும் அடிச்சிருக்கலாம். வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். திரு வி கிரி, இது ஒரு பின்னடைவா பார்க்கப்படுமா இந்தியாவுடைய டெஸ்ட் அணியில? இல்ல, கண்டிப்பா இது ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் ஒரே சமயத்துல ரிட்டையர் ஆறாங்க. அது கண்டிப்பா இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தை பாதிக்கும். எஸ், அது எல்லா கண்ட்ரிலையும் அந்த மாதிரி நடக்கும். நமக்கு இந்தியாலேயே தெண்டுல்கர், கங்குலி, டிராவிட், லக்ஷ்மன் 4 பேர் ரிட்டையர் ஆனாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு மறுபடியும் டீம் பில்டப் பண்ணதுக்கு. எல்லாம் விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாரும் பில்டப் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு கேப் வரும், 2 வருஷம் ஒரு கேப் வரும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்த பிடிச்சிட்டு அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கண்டிப்பா. ஒரு டெஸ்ட் மேட்சை பொறுத்தளவு, ஒரு T20 ஓகே, பட் டெஸ்ட் மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு லாங் டேர்மாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்கிறது தான் அணிக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் லாங் டேர்மாக அவங்க இருந்து அந்த ஸ்கோரை முன்னேற்றம் கொண்டு செல்லதுக்கு. தற்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் எல்லாம் ஓய்வை அறிவிக்கும் போது இது கண்டிப்பாக இந்திய அணிக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவாக தானே இருக்கும். இதே நேரத்தில் ஒரு புது பிளேயரை வச்சு நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒரே சமயத்துல எல்லாரும் போகக்கூடாது, ஒவ்வொருத்தரா தான் போகணும். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் போகணும். ஆனா ஒரே வயசுல 2 பேர் போகிறது கொஞ்சம் கண்ட்ரிக்கு நாட் குட். பட் இவங்க 2 பேரும் ஃபார்ம்ல இல்லை, அது உண்மையை ஒத்துக்கணும். ஏன்னா ரோஹித் சர்மாவும் ஆஸ்திரேலியால போய் அடிக்கல, இவரும் அடிக்கல. அதனால 2 பேருமே இங்கிலாந்து போனாக்க அவங்க அடிப்பாங்களான்னு கேரண்டி பண்ண முடியாது. இப்ப ஜூன்ல இங்கிலாந்து போறாங்கல்ல, அதனால இவங்க ஃபார்ம்ல இல்லாதனால இதான் ரைட் டைம் ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நன்றி திரு வி கிரி, இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.